அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஏ லேர்னிங் டிப்ஸு 3 PM கருணியா ட்ரா நம்பர் 704 சனிக்கிழமை 3/5/2025 கெஸ்ஸிங் என்ன வைப்போம். வீக்லி சார்ட்டு டெய்லி சார்ட்டில் தான் 2 ஆப்ஷன் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து கான்செப்ட் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதேமாதிரி 6 PM 2 தான் அதை ஒன்று வரணுன்னா அதேமாதிரி உங்களுக்கு 0 தான் வந்துச்சு. பெரிய மிஸ்டேக் என்ன, கெஸ்ஸிங் வீக் சார்ட் எடுத்துகிட்டு சொர்ணக்காரலத்துக்கு போய் நான் வெள்ளிக்கிழமை கெஸ்ஸிங் வந்து வியாழ சட்னி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்டில். ஆனால் அதை மாற்றுக்கணுன்னு அதேமாதிரி நான் வந்து மேலே வந்து ஹெட்டிங் மட்டும் மாற்றி விட்டேன், தம்ப்நெயில் மாற்றி விட்டேன், டிஆர் மட்டும் பார்க்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதனால் மிஸ்டேக் நேற்று பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு தரம் பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்தாடுங்க. ஸோ இல்லைனா விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா அப்படின்னு ஏ போர்டுலேருந்து போகலாம். 749 9 ஏ போர்டில் 9. அதே வந்து 749 ஸோ எப்படி பார்த்தாலும் 9. அதே வந்து ஒரு பாயிண்ட் ஏறுனா 3. ஸோ 3 அப்படிங்கிற கான்செப்டு வருது. சரி, 4க்கு 9 8க்கு பவர் 3 இப்படி ஒரு ஆப்ஷனாக இருந்தால் இருக்கலாம். அல்லது 4 ஒரு 4 அந்த 4 தான் 9 ஆகுமா அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்குமான்னு பாருங்கள். அல்லது 4 இருக்குமான்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஏ போர்டில் 9 3 4 அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கா, ப்ளஸ் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்கள். இல்லை உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன இருக்குதோ அதுலேருந்து நீங்கள் எப்பயும் மாறாமல் அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா பி போர்டோட கெஸ்ஸிங்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த 7 அப்படியே உள்ள பார்த்தோன்னா 7 9 அப்படியே உள்ள 9 திரும்ப 2. ஸோ 2 அல்லது பவர் 7. அப்போ இன்றைக்கி பி போர்டில் 2 அல்லது 7 அப்படிங்கிற கான்செப்டு எனக்கு வருது. ஸோ உங்களோட ஐடியாவில் இந்த கான்செப்டும் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா எதுவுமே வந்து நமக்கு இருக்கிற ட்ராக்கில் இருக்கிற ஆப்ஷன் தான் நான் எடுத்து தர முடியும். நானாக யோசித்து இருக்கிறது சொல்கிறேன், அவ்வளோதான். நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து அப்படி வந்துச்சு இப்படி இருந்துச்சு சொல்லலாம் மாட்டேங்க. இது இப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு ப்ரூஃப் எடுத்து காட்டி போட்டு தான் நம்ம கெஸ்ஸிங் சொல்கிறோம். ஏதோ ஒன்று எழுதி கொடுத்து இது வரும்னு சொல்லி, ஏன்னா ப்ரூஃப் போட்டு கெஸ் பண்ணதே வர மாட்டேங்குது. மாதம் வேறு பிறந்திருக்குது, வின்னிங் வேறு கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ப்ளஸ் பண்ணி தான் சொல்லிட்டுருக்கேன். 9 8 7 7ங்கிற ஒரு கான்செப்ட் எல்லோரும் ஆனிங்கன்னா அது கட் நம்பர் 4. ஓகேங்களா? 7ஓட கட் நம்பர் 4, அதனால தான் 4ங்கிற ஒரு ஆப்ஷன். ரைட், இது ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அடுத்து சி போர்டோட கெஸ்ஸிங் பார்த்தோன்னா இன்றைக்கி என்ன சொல்லலாம்னா 0 0. ஸோ 3வது 0 அடிக்காமல் இருக்கிறதுனால பெண்டிங் 0 இழுக்கலாமா அல்லது 5 ஏன்னா இந்தோட கான்செப்ட் தான் 0 ஒரு நாட்டு 0 ஒரு நாட்டு 0 அல்லது 5 இப்படி எது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பிடிச்சிருந்தா அதில் தான் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து ஆடுங்க. ஸோ இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கினாலும் திரும்பவும் இது வந்துக்கிட்டே இருக்கிற ஆட்டம் தான். நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு 2Dயும் சிங்கிள் டியும் ஆடுங்க. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதில் 2 செட்டு போட்டு பாருங்கள். ஏதோ ஒரு செலவு போட்டோம். சிங்கிள் போர்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா 2 செட்டு ஆடுங்க. 200 ரூபா பர் டே, 30 நாளில் 20 நாள் ஜெயிச்சா கூட 4000 வின்னிங். நல்லா புரிஞ்சிக்கிட்டா உங்களுக்கு புரியும். ஸோ சிங்கிள் டி கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 போடுங்க. 11 22 ரூபா. ஸோ 30 நாளில் 20 நாள் ஜெயிச்சா கூட உங்களுக்கு 10 நாள்லன்னா 220 ரூபா போனால் கூட உங்களுக்கு 4000 ரூபா லாபம் இருக்கும். தின செலவு உங்களோட செலவுக்கார மாதிரி ஆடுறதுனா ஆடுங்க. ஒன்லி ஃபார் கேரளா மாநிலம் மட்டும், அதர் ஸ்டேட் எங்கேயும் செல்லாது. ஓகேங்களா? ஸோ இந்த கெஸ்ஸிங்கும் கிடைச்சா ஆடுங்க. இல்லைனா ஒரு நாள் விட்டு போகிறனால தப்பே கிடையாது. இன்றைக்கி ஏதாவது பிடிக்கணும்னு சொல்லி ஆடுறது ரொம்ப ரொம்ப தவறு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கெஸ்ஸிங்கில் இருக்கிற இன்றைக்கி 2D என்ன ஆடுவோம். ஏ போர்டில் 9ன்னா 92 32 42 97 37 47 இது ஒரு கான்செப்ட். ஏபிலே
ஏபி. ஏசியில் ஆடினா 90 95, 30 35, 40 45. இந்த ஏசி. பிசி ஆடினா 20 25, 70 75. அவ்வளோதான் கான்செப்ட். ஏபி, ஏசி, பிசி எல்லா கான்செப்டும் கொடுத்துட்டேன், தனித்தனியாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? 3D ஆடினா என்ன பண்ணலாம்? ஏ போர்டு 9 3 4, பி போர்டில் 3வது ஸ்டெப்புனால 2க்கு 7, ஃபஸ்ட்டு 7 7 7, 9 3 4 2 2 2, 5 5 5 0 0 0. அப்படியே ஆப்போசிட் திரும்பவும் நம்ம எழுதணும்னா 970 925 370 325 470 425. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதா அப்படின்னு நல்லா கவனிங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் இதுலேருந்து எடுத்து ஆட ஆரம்பிங்க. பிடிக்கலனா விட்டுருங்க. சிங்கிள் போர்டு 2 போர்டு ஆடுறதுக்கு விருப்பம் தான், அதை ஆடுங்க. எல்லாமே ஆடி வர வேண்டாம். ஓகேங்களா? ஓகே வேர்ஸ். அடுத்து நம்ம டிஆரோட கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். மொத்தம் இன்றைக்கி 12 நம்பர் கொடுத்துருக்கேன், ஒரு செட்டே கொடுத்துட்டேன். ஓகே டிஆர் 1 PM ஷோவில் ஏ போர்டு 4 அல்ல 1, பி போர்டில் 5 அல்ல 0, சி போர்டில் 5 அல்ல 6. 2D இன்னைக்கு 45 54 15 51 அப்படிங்கிற ஒரு கான்செப்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ 46 16 56 06. 3D 455 155 406 106. இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஓகே வர்ஸ். இதே என்னோட கெஸ்ஸிங். அடுத்து 6 PM ஷோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 6, பி போர்டில் 2 அல்லது 7, சி போர்டில் 1 and 8. 2D 62 67 61 68 21 28 71 78. 3D 621 671 628 678. இன்றைக்கி குட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும். 8 PM ஷோ நல்ல ஒரு குட்டாகவும் தான் இருக்கும். 2D 20 24 27 50 54 57 22 28 52 58 02 02. 3D 2 5 0 0 0 0 2 2 2 2 5 0 4 4 4 8 8 8. ஸோ என்னோடய கணக்கில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இதில் ப்ளஸ் பாயிண்ட் தான் எடுத்து ஆடுங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். மற்றும் நாளை ஒரு சிறப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.